யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்க. வாசிச்ச பிறகு அதை கொஞ்சம் நம்ம பிரிச்சு ஆராயணும். இதை ஆராயும் பொழுதுதான் நடைமுறை வாழ்க்கையில எப்படி தேவ சித்தத்தை கொண்டு வருவது என்பது புரிய வரும். வாசிக்கலாம். எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பகுதி இது. யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எல்லாருமே உங்களுடைய வேதத்தை திறந்து இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. கவனிக்காம விட்டீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், புரியாம போயிடும். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இயேசு என்ன போதிக்கிறாரு பாருங்க. இந்த வசனத்தை எடுத்து கிறிஸ்தவ உபதேசங்களிலே என்ன போதிக்கப்படுது, இயேசு என்ன போதித்தாரோ அந்த வசனத்தை எடுத்து கிறிஸ்தவ உபதேசங்களில் என்ன போதிக்கிறார்கள் என்பதை நீங்க கொஞ்சம் இப்ப செக் பண்ணணும். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு சொல்லிட்டார். கிறிஸ்தவ உபதேசங்களில் இந்த வசனங்களாம் எடுக்கப்படுகிறது. எடுத்து தேவனுடைய நாமத்துல நாம் எதை கேட்டாலும் அவர் செய்வார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்படி விசுவாசத்தோடு கேட்டால் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று பிரசங்கங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. இங்குதான் ஒரு கேள்வி. இந்த வசனத்தில் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர், அவர் சத்தியவரர், அவர் நீதிபரர், அவர் பரிசுத்தர். அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லி செய்யாதிருக்கிறவர் அல்ல. அப்ப வாக்கு மாறாத தெய்வம் அவர். அப்படிப்பட்ட தேவன் நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே, வேதமும் பொய்யுரையாததாச்சே. அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் எதை கேட்டாலும் தேவன் தருகிறாரா? சிந்திங்க. இந்த நீங்க அனலைசேஷனுக்குள்ள போனாதான் நடைமுறை வாழ்க்கையில தேவ சித்தத்தை எப்படி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வருதுங்கிறது புரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் உங்களை அனலைஸ் பண்ண சிந்திக்க சொல்றேன். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வாக்கு மாறாத சத்தியபரர், நீதிபரர், பரிசுத்தம் உள்ள தெய்வம் சொல்லிட்டாரு, என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன். ஆனா இப்போ நாம எதை கேட்டாலும் தருகிறாரா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் எதெல்லாம் கேட்டோமோ எல்லாம் கொடுத்துட்டாரா? என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, சில இதெல்லாம் கொடுத்திருக்காரு, 1, 2 இதெல்லாம் கொடுத்திருக்காரு, ஜெபம் பண்ணும் கொடுத்துட்டாரு என்று உடனே பதில் சொல்லுவோம். 1, 2 கொடுத்துட்டாரு, சிலதை கொடுத்துட்டாரு இல்லை. நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். நாம் கேட்ட எல்லாம் செய்து கொடுத்துட்டாரா தெய்வன்? நமக்கே தெரியும். நாம் ஜெபித்த ஜெபங்களிலே கேட்டவைகளிலே இன்றும் பாதி அளவு கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஏன் அந்த ஜெபங்கள் கேட்கப்படாமல் போனது? இல்லைங்க, லேட்டா தருவார். எவ்வளவு காலம் கழிச்சு தருவாரு? எப்போ வேணா தருவார். அது எப்படி எப்ப வேணா தருவாரு? நாம் கேட்ட எல்லாவற்றையும் தேவன் அருளி கொடுத்துட்டாரா? சிந்திங்க பார்ப்போம். ஏன் கொடுக்கல? ஏன் அந்த ஜெபம் கேட்கப்படல? இதை குறித்து யாரும் சிந்திக்கிறதே இல்லை. உடனே இந்த ஹைப்பர் கிரேஸ் பேசக்கூடியவங்க எல்லாம் கேளுங்க, எல்லாம் விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். ஆகவே விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்கறது கூட எப்படி கேட்கணும்? கேட்கறது பெருசா கேளுங்க. என்ன பெருசா கேட்கணும்? எனக்கு ஒரு 7 வீடு கொடுங்க ஐயா, 4 காரு கொடுங்க, இப்படி பெருசா கேளுங்க. அந்த 4 காரும் ஒண்ணு ஆடியா இருக்கணும், இன்னொன்னு அப்புறம் என்ன இருக்கு, சரி ஏதோ ஒண்ணு ஆடி, ஒண்ணு அமாவாசைன்னு வச்சுக்கோங்க. கேட்கும் போதே இப்படி எல்லாம் பெருசா கேட்கணும் என்றெல்லாம் ஹைப்பர் கிரேஸ் பேசக்கூடிய போதனைகள் கிறிஸ்தவத்தை சீரழிக்க துவங்கிவிட்டது. நாம் எதை கேட்டாலும் தேவன் செய்வாரா என்றால் செய்ய மாட்டார். நல்லா விளங்குங்க. மிகுந்த கவனத்தோடு இதை குறிங்க.
நாம் எதை கேட்டாலும் தேவன் செய்ய மாட்டார். நம்ம சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என் நாமத்துல கேட்டா செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே. இந்த வசனத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னவர் எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு விதி வைக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:14 வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். மிகுந்த கவனத்தோடு விளங்கணும். நீங்களும் நானும் கேட்கிற ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில கேட்கப்படுகிறது? நல்ல கவனிங்க. விண்ணப்பத்துல ஜெபத்துல வைக்கிறோம் இல்லையா, சில விஷயங்களும் கேட்கிறோம் தேவனிடத்துல. எதன் அடிப்படையில, எதை முன்னிறுத்தி கேட்கிறோம்? நாம கவனிச்சோமானால் நம்முடைய சுய விருப்பத்தையும் நம்முடைய சித்தத்தையும் தான் ஜெபத்தில் கேட்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய விருப்பத்தை எல்லாம் செவி கொடுக்க மாட்டார். ஆகையினால்தான் ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அவர் வேண்டுதல் செய்யும் பொழுதும் தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் வேண்டுதல் செய்வதாக வேதம் சொல்லுகிறது. அங்க என்ன குறிக்கப்பட்டிருக்கு? வேணுமான வசனத்தை வாசிச்சிடும். ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கும். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம என்ன அறியலையா பாருங்க. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். அப்படின்னா நமக்கு என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்பதே நமக்கு தெரியலங்கிறார். இவனுக்கு தெரியல, ஆகினால ஆவியானவர் என்ன பண்றார்? அவர் தேவ சித்தத்தின்படி நமக்காக வேண்டுதல் செய்ய துவங்குகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்ப மனிதனுக்கு ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொன்னாலும் என்ன கேட்க வேண்டும், என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்பது கூட தெரியல இன்னும். உடனே யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு ஓடி என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே எதை வேணாலும் கேட்கலாம் என்று முடிவு பண்ணிட்டான். நாம் கேட்கிற எல்லாவற்றையும் தேவன் தரமாட்டார். எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு விதி இருக்கிறது. நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுப்பார். இங்குதான் அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அவர் தேவ சித்தத்தின்படி கேட்டா அவர் கொடுப்பார் என்றால் எது தேவ சித்தம் என்பதை நீங்க கவனிக்கணும். இப்ப செக்ஷன் B-ல நம்ம படிச்ச போது நம்மை குறித்து தேவ சித்தம் என்ன அப்படிங்கறது ஒரு 7 முக்கிய குறிப்புகள் எழுதியிருக்கோம். மொத்தம் 21 சித்தங்கள் இருக்கிறது. அதுல 7 மட்டும் எழுதியிருக்கிறோம். இவைகள் எல்லாம் நம்மை குறித்த ஆவிக்குரிய தேவ சித்தம், நம்மில் நிறைவேற வேண்டிய ஸ்பிரிச்சுவல் சிஸ்டங்களை பத்தி பேசுறார். நமக்குள் நிறைவேற வேண்டிய ஆவிக்குரிய சம்பவங்கள், அதாவது ரட்சிக்கப்படுவதும், சத்தியத்தை அறிவதும், சத்தியத்தினால மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுவதும், பரிசுத்தமுள்ளவனா இருக்க வேண்டியது, இதெல்லாம் நமக்குள் நிறைவேற வேண்டிய ஆவிக்குரிய சம்பவங்கள். இதெல்லாம் தேவ சித்தம் சொல்லி எழுதி கொடுத்துட்டார். இப்ப இந்த சித்தங்களை எல்லாம் தேவனிடத்தில் சொல்லி உம்முடைய சித்தத்தை இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோமானால் இது ஏற்கனவே தேவன் தம்முடைய இதுதான் என்னுடைய சித்தம் என்று அவர் வேதத்தில் எழுதி கொடுத்த விட்டபடினாலே இப்ப இவைகள் எல்லாம் நாம் சொல்லி ஜெபத்தில் கேட்போமானால் அது உடனடியாக சாங்ஷன் பண்ணப்படும். ஏன்? ஆல்ரெடி தேவ சித்தத்தில் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இதுதான் தேவ சித்தம் என்று அவர் தீர்மானிச்சிட்டார். அப்ப சித்தத்தில் இருக்கிறபடினால இதை போய் இப்ப நாம் ஜெபத்தில் கேட்டால் உடனடியாக இதெல்லாம் அருளப்படும். இது ஆவிக்குரிய சம்பவங்கள். இந்த அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். இப்ப என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு குடும்பத்திலேயோ அல்லது என்னுடைய பர்சனல் லைஃப்லயோ ஏதாகிலும் ஒன்று நான் செய்ய விரும்புறேன். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு அனலைசேஷனுக்காக எடுத்துக்கோம். இப்ப நான் ஒரு பெரிய இந்தியாவில ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா மாறணும்னு நான் விரும்புறேன். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா வரணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம்.
நான் இப்ப தேவனிடத்துல போய் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்ன உலகத்துல இந்த இந்தியாவில பெரிய பிசினஸ் மேனா மாத்துங்க. பல ஊழியர்களிடத்தில் சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறேன். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஜெபிக்க சொல்லுகிறேன். இதெல்லாம் யாராவது தவறுன்னு சொல்லுவாங்களா? அல்லது நான் ஒரு என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன், இதை யாராவது தவறுன்னு சொல்லுவாங்களா? என்னங்க இப்படிதான் ஜெபம் பண்றீங்க, இதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லதுங்கய்யா, போய் செய்யுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல பிசினஸ் மேனா வர்றதோ, ஒரு டாக்டரா என்ஜினியரா வர்றதோ, இதெல்லாம் ஒண்ணு உலகத்தில் தவறு இல்லையே. ஆகவே யாரும் இது தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கவனிங்க, நான் இப்ப போய் என்ன டாக்டரா மாத்துங்க, என்ஜினியரா மாத்துங்க, அல்லது ஒரு பிசினஸ் மேனா மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது என்னை பற்றி நல்ல கவனிங்க, என்னை பற்றி தேவன் வேதத்தை போதிக்கிற ஒரு ஊழியனா இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சித்தத்துல முடிவு பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ, அவர் சித்தத்துல முடிவு பண்ணிட்டார். நான் இப்ப போய் கேட்கிறேன், ஆண்டவரே என்னை ஒரு பிசினஸ் மேனா மாத்துங்க என்று ஜெபத்துல கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஜெபம் சரியா தவறான்னு? என்னை பற்றி தேவன் வேறு விதமா சித்தம் கொண்டிருக்கிற போது நான் போய் இப்ப என்ன பிசினஸ் மேனா மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் சரியா தவறா? தவறுங்கிறது கிளியரா சொல்லுவோம். இப்ப இன்னொரு கேள்வி, இப்ப நான் டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, பிசினஸ் மேன் ஆகணுமா, அல்லது வேதத்தை போதிக்கிற ஊழியன் ஆகணுமா, எதுவுமே எனக்கு தெரியல. எதை நான் பண்றது, எதை செய்யணும்ன்றது எனக்கு எதுவுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இப்ப நான் எப்படி ஜெபம் பண்றது? இப்ப எனக்குன்னு பேசிடுறதுலாம் எனக்கு இல்ல, விளங்குதா? இல்ல, கூர்ந்து விளங்குங்க. இப்ப எதுவுமே நான் என்ன செய்யணும்னு எனக்கு எதுவுமே தெரியல, நான் என்ன பண்ணணும் எனக்கே புரியல. அப்ப நான் எப்படி ஜெபம் பண்றது? விளங்க முடியுதா? நல்லா கூர்ந்து கவனிங்க. என்னை குறித்தும், நல்ல இந்த வார்த்தை கவனிச்சிங்க, என்னை குறித்தும், என்னுடைய குடும்பத்தை குறித்தும், மனைவி, பிள்ளைகள், ஊழியமோ அல்லது வேலையோ அல்லது பிசினஸோ, இப்படி எதுவாக இருந்தாலும் என்னை குறித்தும், என்னுடைய குடும்பத்தை குறித்தும், என்னுடைய வேலை, தொழில், ஊழியம் எதுவாக இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற இந்த ஜெபம், நல்ல கவனிங்க, 100% பதில் கொடுக்கக்கூடிய ஜெபம். ஏன்? அவர் நம்மை பற்றி என்ன சித்தத்தில் முடிவு பண்ணியிருக்கிறாரோ அதை இப்ப நாம ஜெபத்தில் கேட்கிற பொழுது இந்த ஜெபம் 100% பதில் தரும், தேவனிடத்திலிருந்து பதில் வரும். ஆனா இங்கதான் ஒரு காம்ப்ளிகேஷன். என்ன காம்ப்ளிகேஷன்னா, நான் இப்ப போய் தேவனிடத்துல, ஆண்டவரே என்னை குறித்தும், என்னுடைய குடும்பத்தை குறித்தும், ஊழியம், வேலை, பிசினஸ் இதை பற்றி எல்லாம் நீங்க என்ன சித்தத்தில் முடிவு பண்ணியிருக்கிறீர்கள், உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு செய்யுங்க என்று ஜெபம் பண்ணிவிட்டால் நான் என்னுடைய சித்தம் நிறைவேறாம போய்விடுமே, நான் விரும்பினதை செய்ய முடியாமல் போய்விடுமே என்று ரொம்ப சேஃப் சைட் கோல் போட ஆரம்பிச்சுட்டான். நல்ல கவனிங்க, போய் நேரா தேவனிடத்துல ஒரு பெரிய லிஸ்ட ரெடி பண்ணி, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தாங்க, இதெல்லாம் எனக்கு தேவை என்று நேரடியா ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணி தேவனிடத்துல சொல்றதுக்கு பெயர் ஜெபம்னு மாற்றப்பட்டு விட்டது. நல்லா சிந்திக்கணுங்கயா, நிதானமா கூர்ந்து கவனிங்க. நம்முடைய விருப்பத்தை எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டா ரெடி பண்ணி தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து இதெல்லாம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்வதற்கு பெயர் ஜெபம் அல்ல. நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். நீங்கள் பிராக்டிக்கலா நல்லா சொல்லி பாருங்க, இத்தனை ஆண்டுகள்ல நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களும் தேவனால் கேட்கப்பட்டு விட்டதா, அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா செக் பண்ணி பாருங்க. நாம கேட்ட எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கு உலகத்துல, இந்தியால நாம தான் ரிலையன்ஸ் அம்பானியை விட பெரிய ஆளா இருந்திருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஜெபத்தில் கேட்டிருக்கிறோம். ரிலையன்ஸ் அம்பானியை விட, டாடா பிர்லாவை விட நாம தான் அவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கிறோம்.
ஏன்னா இத்தனை ஆண்டுகள் அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கண்ணீர் விட்டு ஜெபம், முழங்கால் ஜெபம், முழு இரவு ஜெபம், பிறகு அப்புறம் இன்னும் வேற என்னென்ன ஜெபம் இருக்கு, எல்லா ஜெபமும் அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். உபவாச ஜெபம் இப்படிலாம் இவைகள் எல்லாம் கேட்கப்பட்டிருந்தால் ரிலையன்ஸ் அம்பானியோட நாம தான் பெரிய ஆளா இருந்திருக்கோம். அவனுக்கே நம்ம தான் கடன் கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்திருக்கணும். விளங்க முடியுதா பாருங்க. ஏன் கேட்கப்படல? இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கிறோமே. ஜெபத்தில் தவறில்லை, நாம கர்த்தரை நேசிக்கிறோம் என்பதுல தவறில்லை, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதனை செய்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இருந்தும் ஏன் கேட்கப்படல? இதை யாரும் சிந்திக்கலையே. நிதானித்தோமானால் நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் என்று ரோமர் 8 சொல்றார். ஆகினால்தான் நம்முடைய சுய விருப்பத்தை எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டா ரெடி பண்ணி அந்த சுய விருப்பத்தை எல்லாம் தேவனிடத்துல ஜெபமா எடுத்து கொண்டிருக்கிறான். ஜெபங்கள் நம்மில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் மூல ஜெபம். அப்படி செய்கிற போது நல்ல கவனிங்க, திரும்ப சொல்றேன், என்னை குறித்தும் என்னுடைய குடும்பத்தை குறித்தும் வேலையோ தொழிலோ அல்லது ஊழியமோ இவை எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் என்னவோ அது என்னில் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே, நிறைவேற்றும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுகிற போது, ஒருவேளை நான் பிசினஸ் மேனா வரணும்னு அவர் சித்தத்துல முடிவு பண்ணிட்டாருன்னா ஒருவராலும் தடுக்க முடியாது. என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் முடிவு பண்ணிட்டாருன்னா சித்தத்துல தேவன் முடிவு பண்ணியிருப்பாரானால் ஒருவராலும் தடுக்க முடியாது. அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் இங்க ஒருவனும் கிடையாது. வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, சமுத்திரத்தின் எல்லா ஆழங்களிலும் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் சங்கீதத்துல சொல்றார். அவருடைய சித்தத்துக்கு மாறாக இங்க பூமியில் ஒருவனும் ஒன்றையும் செய்ய முடியாது, தடுக்க முடியாது. யோபு 42 சொல்லப்பட்டிருக்கு, தேவரீ நீர் சர்வ வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ ஒரு பிசினஸ் மேன் ஆகணுமா, ஒரு என்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, என்ன ஆகணும் தேவன் என்னை குறித்து முடிவு பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதற்கு உண்டான வாசல் ஓப்பன் ஆகிடும், தானாகவே ஓப்பன் ஆகும். பட் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவும் இல்லை, அதை குறித்து நமக்கு தியானிக்க நேரமும் இல்லை. வெறுமனே ஜெபம்ங்கிற பேர்ல உங்களை விருப்பத்தை எல்லாம் இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஜெபம் என்று மாற்றப்பட்டு விட்டது. கூர்ந்து கவனிக்கணும். தேவ சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். ஒருவேளை நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு தேவன் முடிவு பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அதற்கான வாசல் திறக்கும். ஏன்? அவர் என்ன சித்தத்தில் முடிவு பண்ணியிருக்கிறார் அதை நிறைவேற்ற சொல்லி இப்ப நம்ம ஜெபத்தில் வேண்டுதலாக வைக்கிறோம், சாங்ஷன் ஆயிடும். சோ மிக கவனமாக விளங்க வேண்டும். ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு கிறிஸ்தவம் பயந்து நடுங்குகிறது. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்கள் நடுங்குறான். ஏன்னா ஏன் சித்தம் நிறைவேறாம போயிடுமே, உம்முடைய சித்தத்தை எனக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டா நான் என் விருப்பத்தையும் என் சித்தத்தையும் செய்ய முடியாம போயிடுமே என்று சொல்லி பயந்து நடுங்குகிறான். ஒண்ணு. பிறகு இன்னொரு பயம் இருக்கு. என்னன்னா, தேவரீர் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டா உடனே யோபு போல சோதனைக்கு அனுப்பி விட்டுருவாரு, பாடுகள்லையும் வியாதிகள்லையும் இப்படி யோபு போல என்ன போய் சோதனையில அனுப்பி விட்டுருவாரு என்று கிறிஸ்தவம் தவறாக விளங்கி கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவதற்கு பயந்து நடுங்குகிறது கிறிஸ்தவம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நல்லா மைண்ட்ல திரும்ப திரும்ப விளங்கிக்கணும். அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறது அல்ல. அவ பொல்லாங்கு ஏன் தீங்கு ஏன் வருகிறது என்றால் அவனவருடைய சித்தத்தின்படியா. அந்த சுய சித்தம் தான் இச்சையாக மாறுகிறது, அந்த இச்சை தான் பாவமாக மாறுகிறது, பாவம் தான் மரணத்தை பிறவிக்கிறது. கூர்ந்து கவனிக்கணும். யோபு போல பாடுக்கு அனுப்பி விட்டுருவார் என்றெல்லாம் பயந்து இருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் நம்மை குறித்த தேவ சித்தம், செக்ஷன் பில படிச்ச அந்த ஆவிக்குரிய சம்பவங்கள் நம்மிலே நிறைவேறும். பிறகு இரண்டாவதாக இன்னும் ஒரு சில வசங்களை மட்டும் எழுதிங்க, முடிக்க இருக்கிறோம். மத்தேயு 10:29 குறிங்க. மத்தேயு
18ஆம் அதிகாரம் 14 குறித்துக் கொள்ளுங்க. 10:29 பிறகு 18:14 இந்த ரெண்டையும் வாசிப்போம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இவ்வளவு நேரம் எதெல்லாம் தேவ சித்தம் என்பதை செக்ஷன் பில ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வேதத்துல இருந்து கவனித்துக் கொண்டே வந்தோம். தேவனே கொடுத்துட்டார், இதான் தேவ சித்தம் என்று. ஆனா இப்ப வாசித்த 18:14 மத்திய 18:14 எது தேவ சித்தம் இல்லை என்பதை பேசுறார். புரியுதா பாருங்க. இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்படி என்றால் நீங்களும் நானும் கெட்டு போக வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல என்று தேவனே சொல்லிட்டார். இப்ப நீங்க அவர் இடத்துல போய் ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே, என்னை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, வேலை, பிசினஸ், ஊழியம், இதை குறித்தெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறோ அதை எங்களில் நிறைவேற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்றீங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது நம்மளை எல்லாம் கெட்டு போக அல்லது நாம் அழிந்து போக தேவன் அனுமதிப்பாரா? சிந்திக்க பார்ப்போம். என்னை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற போது நாம் அழிந்து போகத்தக்கதாக தேவன் நம்மை அனுமதிப்பாரா? வேதம் என்ன சொல்லுது? இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. அப்ப நாம் கெட்டு போக வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்லன்னு சொல்லும் போது உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொன்னால் எப்படி நமக்கு தீங்குக்கு அனுமதிப்பார்? பயம். காரணம் என்ன? நாம நம்முடைய சுய விருப்பத்தையும் நம்முடைய சுய சித்தத்தையும் நிறைவேற்ற சொல்லி அவரிடத்துல கேட்டுட்டு தேவ சித்தத்தை பற்றி அறியாமல் இருக்கிற பொழுது நாம் எதையாகிலும் கேட்டால் தேவ சித்தத்தின்படி கேட்டால் தான் அவர் செவி கொடுப்பார் என்று சட்ட விதி இருக்கும் பொழுது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சும்மா வெறுமனே ஜெபம், எல்லாம் காற்றில் சிலம்பம் பண்ணுகிறதாக ஜெபங்கள் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஜெபங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். நம்மில் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் மூல பிரதான ஜெபம். இந்த ஜெபம் நல்லா கவனிச்சீங்க. நீங்க 40 நாள் உபவாசம் இருந்து தண்ணி கூட குடிக்காம 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை விடவும் 100க்கு 200% பதில் கொடுக்கக்கூடிய ஜெபம், தேவரீர் எங்களை குறித்த உம்முடைய சித்தம் என்னவோ உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் என்று சொல்லுகிற ஜெபம் 100க்கு 200% பதில் கொடுக்கும். ஆனா விளங்கவே இல்லை, சொல்லிக் கொடுக்கல. அதனாலதான் 10:29 வாசிக்கும் போது மத்திய 10:29 என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாதான்? அடைக்கலான் குருவி 2 காசுக்கு இல்ல 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அந்த குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாம கீழே விடாது. அப்படி என்றால் 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிற அவ்வளவு சீப்பா இருக்கக்கூடிய அதுவே விழணுமானால் தேவ சித்தம் அனுமதிக்கணும். அதை விட இன்னும் கவனிங்க, நம்முடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கூட தேவன் அனுமதிக்காமல் விடாது. அப்படி இருக்க போகும்போது தேவரீர் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று நாம் ஜெபம் பண்ணி அவர் நம்மை தீங்குக்கும் கெட்டு போகவும் அனுமதிக்கிறது இல்லை. காரணம், அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் தேவ பக்திக்கும் பரிசுத்தத்திற்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாகவே தெய்வம் நம்மை நடத்துகிறார். சோ மிகுந்த கவனம் தேவை. இதுதான் பர்ஃபெக்டான ஜெபம். விளங்குதா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கே தெரியலங்கிற போது எப்படித்தான் ஜெபம் பண்ணணும்? நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை எங்களுக்கு செய்தருளும் ஆண்டவரே. புரிஞ்சுதா? புரியலையா? ஆகவேதான் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17
மற்றும் 10 இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. எழுதிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இனி நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படிதான் இருக்கணும்? சும்மா காற்றில் சிலம்பம் பண்ணுகிறதாக இருக்கக்கூடாது. ஜெபங்கள்லாம் வெறுமனே சிலம்பம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டா இருக்கணும். நேர்த்தியான ஜெபம், தேவனிடத்திலிருந்து பதிலை பெறக்கூடிய ஜெபம். ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, சிறிதோ பெரிதோ எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க இப்படி செய்வோம், கர்த்தருக்கு சித்தமானால் இப்படி செய்வோம் என்று பேசுகிறார். உதாரணத்துக்கு யாக்கோபு 4ஆம் அதிகாரம், நான் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 வாசிச்சு வாங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டுமா பாருங்க. குறிப்பா நீங்க இப்ப வாசித்த வசனங்களில நேரடியாக சம்பாத்தியத்தை பற்றியே பேசுகிறார். இப்ப உலகத்தில் நமக்கு சம்பாத்தியம் தான் பிரதானமா இருக்கும். அங்க சம்பாத்தியத்தை பற்றிய ஒரு ஏர்னிங் பாயிண்ட பத்தியே பேசுறார். என்ன பேசுறார் புரியுதா? நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய், அதாவது இந்த பட்டணத்திற்கு இங்க இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு போய் அல்லது ஃபாரின் போய் அங்கே தங்கி வியாபாரம்லாம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இன்னென்ன ஜாப்ல போய் உட்கார்ந்து டாக்டரா, இன்ஜினியரா, லாயரா, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் மாறி நல்ல பொசிஷன் எல்லாம் ரீச் பண்ணி நாங்கள் ஒரு பெரிய ஸ்டேட்டஸுக்கு வருவோம், சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள். என்ன சொல்ல வராரு? நாளைக்கு நடப்பது இன்னதென்று உங்களுக்கு தெரியாதே. யாருக்கு தெரியும்? அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது அதுவும் தெரியாது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல இருக்கிறது. அப்படின்னா புகை போல் மறைந்து போகக்கூடிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட தெரியாது. யாருக்கா தெரியுமா நாளைக்கு என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலன்னு? அப்ப என்ன நடக்கும் என்று தெரியாத போது என்னதான் ஜெபம் பண்ணுமா? இப்ப நான் இந்த மாதிரி டாக்டர், இன்ஜினியர், லாயர் எல்லாம் ஐஏஎஸ் எல்லாம் மாறி அல்லது ஃபாரின்க்குலாம் போய் வியாபாரம் எல்லாம் பண்ணி இப்படிதான் சம்பாத்தியம் எல்லாம் பண்ணுவோம் என்பது கூட தவறில்லை. அப்படி நாம் எண்ணுவது கூட தவறில்லை. ஆனா அதை ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம். இப்ப நமக்கு சில விருப்பங்கள் இருக்கும், என்னதை செய்யணும் அப்படின்னு ஒரு சில விருப்பங்கள் மனதில் இருக்கும். அதை தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்ய போகிறோம் என்று நாம் விரும்புவது கூட தவறல்ல. அந்த விருப்பத்தை தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறது தான் முக்கியம். இதுதான் பிராக்டிக்கல் ஜெபம். ஆண்டவரே, நான் இதெல்லாம் செய்ய விரும்புறேன், உமக்கு சித்தமானால் இதை எங்களுக்கு அனுமதி. இதுதான் பிராக்டிக்கல் ஜெபம். ஆனா எது பயப்படுறாங்க கிறிஸ்தவங்க. இப்படி உமக்கு சித்தமானால் செய்யும் சொன்னால் அப்ப என் சித்தம், என் விருப்பம் நிறைவேறாம போயிடுமோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டு ஜெபம் என்கிற பெயரிலே காற்றில் சிலம்பம் நடைபெறுகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னதை செய்வோம் என்று மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறான். கொரிந்தியர்ல, எபிரேயர்ல, ரோமர்ல இங்கெல்லாம் வாசிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றாங்க, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இப்படி செய்வோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சுய சித்தம் பெருத்து தேவ சித்தம் செய்கின்ற சித்தர்களாக நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியம். சித்தன் என்பவன் சீடன் என்று பொருள். உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷனை உருவாக்குவதுதான் கிறிஸ்தவம். சித்தனை உருவாக்குவதற்கு பதிலாக பித்தனை உருவாக்கிவிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தேவ சித்தம் செய்கின்ற சித்தனாய் மாறுவதற்கு பதிலாக
சுயசித்தம் செய்கின்ற பித்தனாக மாற்றப்பட்டிருக்கிறார். ரொம்ப கஷ்டம். இறுதியாக கன்க்ளூஷன் எழுதுங்க. வேகமா டக்கு எழுதிங்க. கன்க்ளூஷன்: தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதனால் உண்டாகும் பலன்கள், ஆசீர்வாதங்கள். எழுதிங்க டக்குன்னு. இந்த டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டியினுடைய வேத ஆராய்ச்சி ஊழியங்கள் உங்களுக்கு முன்னே அறிவிக்கப்பட்டபடி தமிழ்நாடு முழுவதிலும் ஏறக்குறைய எல்லா பட்டணங்களிலும், பிறகு சவுத் இந்தியா, கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளிலும், ஸ்ரீலங்காவிலும் தொடர்ந்து நடைபெற தேவன் கிருபை செய்து வருகிறார். இவைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதில் பிடிஎச்சுக்கான நாம் புதிய பேட்ச் துவங்கி அதனுடைய முதல் ஃபண்டமெண்டல் சப்ஜெக்டுகளை நாம் கடந்த மாதம் ஆராயவும் விளங்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த பிடிஎச் 2 வருடம் படிக்க வேண்டியதான ஒரு டிகிரி லெவல் கோர்ஸ். இந்த 2 வருடம் படிக்க வேண்டிய கோர்ஸுக்குரிய அடிப்படை வேத சத்தியங்களாக முதல் 3 சப்ஜெக்டுகள் நாம் படிக்க வேண்டும். அதில் தெய்வீகத்தின் ரகசியங்கள் என்கிற சப்ஜெக்டை நம்ம கடந்த மாதம் ஆராய்ந்து விளங்கியிருந்தோம். பிறகு அதைத் தொடர்ந்து இப்பொழுது மனுஷீகத்தின் ரகசியங்கள் என்பதும், அடுத்து பிசாசுத்துவத்தின் ரகசியங்கள் என்ற இன்னும் 2 ஃபண்டமெண்டல் சப்ஜெக்டில் மட்டும் முடிக்க வேண்டும். இந்த ஃபண்டமெண்டல் முடிந்த பிறகுதான் இனி நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். எளிமையாக சொல்லணுமானால், வேதம் ஒருவருக்கு விளங்க வேண்டுமானால் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மிக தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். போன மாதம் நாம் தெய்வீகத்தின் ரகசியங்கள் படித்தோம். தேவன் என்றால் என்ன, தெய்வீகம் என்றால் என்ன, தேவன் ஒருவரா மூவரா, ஏன் அவர் 3ஆக இயங்குகிறார், அப்படி 3ஆக இயங்குவதற்கு என்ன காரணங்கள், சட்டங்கள், அவர் ஒருவராகவே செயல்பட முடியுமே, சர்வ சிருஷ்டிகராகிய தேவன் ஒருவராக செயல்பட முடியுமே, ஆகினும் ஏன் 3ஆக செயல்பட வேண்டிய அவசியம், என்ன காரணம் என்பதும், பிறகு தெய்வீகத்தின் இயங்குதல் இயக்குதல், அவருடைய ஆக்கல் காத்தல் அளித்தல் என்கிற முத்தொழில், இவைகள் எல்லாம் எப்படி இயங்குதல் இயக்குதலாக செயல்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து இன்ட்ரோடக்ஷன் சப்ஜெக்டை நம்ம போன மாதம் படிச்சிருந்தோம். தேவன் ஒருவர் என்றும் தெய்வீகம் 3ஆக செயல்படுகிறது என்றும் வேதம் சொல்கிறது. தேவன் ஒருவர், வேறு தேவன் கிடையாது. அந்த தேவன் 3 தனித்தனி ஆள் தத்துவங்களில் வெவ்வேறு வேலைகளுக்காக வெவ்வேறு காலகட்டங்களுக்கு ஏற்ப தம்முடைய தெய்வீகத்தை அவர் செயல்படுத்துகிறார் என்பதை நாம் விளங்கியிருந்தோம். அதற்குரிய சட்டங்களையும் எடுத்து நாம் ஆராய்ந்து விளங்கியிருந்தோம். தெய்வீகத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். தேவன் ஒருவர், தெய்வீகம் 3. பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவியானவர் என்றும் தனித்தனியான ஆள் தத்துவங்களிலே அவர் செயல்படுவார். இப்படி